வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஏன்னா நான் இது ட்விட்டரில் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டேன். இந்த மாதிரி கார் டிசைனில் டிடபிள்யூஎஸ். யார் சார் உங்களுக்கு இந்த ஐடியாலாம் கொடுத்தது அப்படி இருந்தது? நீலாம்பரி காரா? அந்த மாதிரி தான். அப்படி ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் பண்ணால் இந்த இடத்துல முஸ்டாங்கில் லைட் எரியும். அது பார்க்க செமையாக இருக்குது. ஆமாம். ஸோ அதான் ரொம்ப வைபிங் மாதிரி கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கான். பின்னாடி 2 டைப் சி போட்டு என்னங்க பின்னாடி 2 டைப் சி கொடுத்து வச்சிருக்கா. இங்கே ஒரு டைப் சி, சைடில் பேர் அந்த காரில் மாதிரி ஜிடி சீரிஸ் கார் முஸ்டாங் ஜிடி. இங்கே வந்து பாக்ஸில் என்ன போட்டுருந்ததுன்னா அந்த முஸ்டாங் அப்படின்னு சொல்லி இந்த குதிரையோட இமேஜ் இருக்கும். இங்கேயும் குதிரை இருக்குங்க. ஆமாம், ஃபோர்டோடதுரா. அதனால ஸோ டார்க்கு அதான் மாடலு, ஒயர்லெஸ் இயர்பட்ஸு, இந்தியாஸ் நம்பர் 1. எல்லாரும் இதே போட்டுக்கோங்கடா. ஆக்சுவலாக இவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணால் ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு டீல் போயிட்டு இருந்தது. ஆமாம், அதனால் வாங்கினேன். சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இதை வாங்கினதுக்கு இன்னொரு பட்ஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த பட்ஸோட வீடியோவும் வரும். இப்போ இது வந்து 2400 வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதை வாங்கினா அது ஃப்ரீ அந்த கணக்கில் வருதுன்னா, வெளில போய் பார்த்தா 1799 1700 இது விற்குது. அது வந்து 600 to 700 விற்குது. எல்லாமே ஒன்று தானே சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஓகே. அல்ட்ரா லோ லேட்டன்சி ஃபார் கேமிங் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த மோட் சிங்க் எல்இடிஸ் இருக்கான். அப்புறம் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் உண்டு. பேஸ் பூஸ்டட், அதாவது பேஸ்ட் எக்ஸ்டென்ட் போட்டு அவங்க டிரைவர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸு கேபிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து ஒயிட் கலருங்க. சரியா? யூசர் மேனுவல் வேணுமா ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் வந்து முஸ்டாங் பெருமைகள். ஆமாம், ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் சூப்பரான ஃபினிஷரா, செம்ம மெட்டீரியல், நிஜமாக நல்லா பண்ணியிருக்காங்க. அது நம்ம பாராட்டி தான் ஆகணும். இந்த ஹிஞ்செலாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபுளாக இருக்குங்க. அது வந்து மேக்னெட்டிக் கனெக்டர் மாதிரி தானே இருக்கும் எல்லாத்துலேயும் பட்டில். ஸோ அதுவும் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே. அந்த லைட் எரியுது அல்டி. இது வந்து ஃப்ரண்ட் கார் பேனட் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த பேனட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு என்கிரேவிங் இருக்குது. ஸோ இதில் வந்து முஸ்டாங்கிற பேர். ஓகே. அந்த பட், ஸோ பட்டோட டிசைன் அல்ட்டியாக இருக்கும். பட்டை வெளில எடுத்தால் அதில் லைட் எரியும். இந்த பட்டு ஸ்டெம்லேயே வந்து போட்டு வச்சிருக்கானுங்க கலர். சவுண்டு கொடுத்தான் கனெக்டர். கார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியா? இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து ஆப்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போட்டிருக்கா, இந்த பட்டுக்கு இருக்குது. ஓகே சரியா? இதில் வந்து டிசைன் சூப்பராக இருக்குது. அந்த வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ்க்காக அந்த வெண்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபினிஷிங்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தா நல்லா தான் இருக்குது. மைக்கு ஓகே. சரியா? இந்த பேக்கில் வந்து இந்த இடத்துல தான் லைட்டிங்கு. ஸோ இதில் வந்து இந்த போகப்பின் கனெக்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா உள்ள கேஸில் ப்ளேஸ் பண்ண சார்ஜர் இருக்குது. டிசைன் ஆனால் கொஞ்சம் யூனிக்காக தான்டா இருக்குது. கோபோல்ட் ஆம்ப் அந்த ஆப் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் இந்த பட்டை ஓரளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மற்றும் கஸ்டமைசேஷன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதில் பேரிங்கில் இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டோம். இந்த பேர் அனிமேஷன்லாம் கனெக்டட், லெஃப்ட் ஹேண்டட், ரைட் ஹேண்டட். ஸோ இப்போ இதில் வந்து ஈக்குவலைசர். இதில் என்ன ஹைலைட்னா பாட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. நேச்சுரல்னு ஒன்று இருக்குது. ஓகே. நேச்சுரல்னு ஒன்று இருக்குது. அதை தவிர வர எதை யூஸ் பண்ணாலும் கேவலமாக இருக்குடா. இந்த மாதிரி வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நீ இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடு. உன் தரப்பில் நீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபோன் காலுக்கு இது வந்து நம்ம சொல்லியிருப்போம் இன்டோருக்கு ஓகே, அவுட்டோருக்கு வேலைக்கே ஆகாது. மாட்டிட்டிங்களா? ஃபிட்டு நல்லா இருக்கே. ஃபிட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். யார் இல்லைன்னா டிஸ்கனெக்டட் அப்படின்ட்டு ஒரு கேரேஜ்லேருந்து கார் அப்படி நிறுத்திட்டு வர மாதிரி. இப்போ கனெக்டட் அதுதான் நல்லா இருக்கு. இசை ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. ஓகேயா? இதில் ஈக்குவலைசர்னு ஒன்று இருக்கும். இருக்கு. நேச்சுரல் இருக்கா? இங்கே பேர் அந்த மற்ற மோட்ஸ் ட்ராவல் பண்ணும்போது நான் அந்த மோனோ ஸ்டீரியோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ மாறுது. ஸ்டீரியோ வைடனிங்கே இல்லாத மாதிரி ஆயிடுது. அந்த பேஸோட ஃபீலே இல்லை, ஏதோ ஒரு மாதிரி சப்ரஸ் ஆன மாதிரி இருக்கு. வேலைக்கு நல்லா. அப்போது நீங்கள் ஈக்குவலைசர்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்கு, ஆனால் வேஸ்ட்டாக இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணுறதே ஒரு மோசமாக தான் இருக்குது. ஆமாம். அப்புறம் இதுதான் டபுள் டேப் பண்ண என்ன, ப்ரீவியஸ் ட்ராக், நெக்ஸ்ட் ட்ராக். ஓகே. நம்ம டேப் பண்ண ஒரு சவுண்ட் வேறு வருது. ஆமாம், டக் டக். செட்டிங்ஸ், இது வந்து ப்ராடக்ட்டு, ஒர்க் மோடு, இதெல்லாம் டிஃபால்ட்டாக உள்ளது. ஸோ டூல்ஸு, டஸ்ட்டு ஃப்ரீ பண்ணுறதுக்கு அழுத்தி விட்டோன்னா குயின்றோம். வேணாம். டபுள் டேப்புக்கு மட்டும் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க கஸ்டமைசேஷன் ஆப்ஷன். மற்ற வேறு எதுவும் கிடையாதா? வேறு எதுக்குமே இங்கே ஆப்ஷனே கொடுக்கல எடிட் பண்ணுற மாதிரி. அது மேபி ஃபியூச்சரில் ஆப்பில் கொடுக்கலாம். பட் மற்றபடி வந்து நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணால் பாஸ் ஆகிறது, டபுள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் போகிறது,
அதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யும். பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ ஆப் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த ஆப் சப்போர்ட் கூட மற்ற ஆப்புக்கு இல்லை, ஆச்சு மற்ற ப்ராடக்ட்டுக்கு இல்லை. 1000 ரூபா 1200 வந்துட்டு வேறு ஏதாவது பட்ஸ் வாங்கினா அதுக்கு இல்லை. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக ஃபோன் காலுக்கு இதை சத்தியமாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லுக் ஆஸ்பெக்டில் தரமாக இருக்குது. அந்த ஸ்டெம், அப்புறம் அதில் லைட், இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் ஓகே. அப்புறம் இந்த கேஸ் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. பட் அது வந்து கொஞ்சம் இடத்த அடைக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். இந்த சின்ன பசங்களாம் அதை பார்த்தா உடனே எக்ஸைட் ஆகிறாங்க. லைட் எது? ஆமாம், பட்டுலேயும் எரியும். உள்ள பட்டை ப்ளேஸ் பண்ணால் பட்டோட அந்த டச் ஏரியாவில் எரியும். அங்கேயே எரியுது. ஸோ அதாங்க மொத்தம் இந்த பட்ஜெட்டுக்கு வித்தியாசமான ஒரு லுக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் மேலோங்கி இருக்குது. ஃபோன் கால்ஸ் இன்டோரில் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், அவுட்டோரில் வேலைக்கு ஆகாது. வின் நாய்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தெரியும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் நேச்சுரல்னு சொல்லிட்டு ஈக்குவலைசர் இருக்குது, அதில் நல்லா இருக்கும். வேறு எதில் மாற்றினாலும் நீங்கள் செத்தீங்க, அது மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆமாம். பேர் தான் முஸ்டாங் ஷார்க். கால் குவாலிட்டி எப்படி இருக்கு? வோல்ட்டோட பைக் ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். அந்த 20 கிலோமீட்டர் வேகத்தில் 20 கிலோமீட்டருக்கே எப்படி ஒரு நாய்ஸ்னா கொஞ்சம் சோகம் தான். முஸ்டாங்கில் எல்லோலாம் இருக்குது பேர். சரி, உள்ளே போனால் அவங்க ஒரு சில கதைகள் சொல்லியிருப்பாங்கல்ல, அது ஒரு தடவை ஒன்னொரு டிசைன் மாற்றி வச்சிருக்கானுங்க. ஆமாம், பெயிண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் மாறும். ஸோ ப்ராடக்டோட யூஎஸ்பி 50 ஹவர்ஸ் டோட்டல் ப்ளே பேக்கு, கோபால்ட் ஆம்ப் கனெக்டிவிட்டி மோட் இருக்குது. அது இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். மோடு சிங்க் எல்இடி, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதான் மாறும்போதெல்லாம் அது வரும். ப்ளூடூத் 5.4 இருக்குது. 45 செகண்ட் அல்ட்ரா லோ மில்லி செகண்ட் அது இது லேட்டன்சி. பட் லேட்டன்சி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்க்குலாம் செட் ஆகாது. இப்போ தான் அந்த காரா? ஆமாங்க. ஓகேயா. ஸோ எல்இடி லைட் இண்டிகேட்டரு, விடுங்க, சுப்ரீம் பேஸ், அது இது டிசைனில் தாங்க முரட்டத்தனமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கானுங்க. ஆமாம். 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 100 மினிட்ஸ் ப்ளே பேக்கு. நீலாம்பரி காருங்க. ஆமாம், திறந்தமா ஷார்ட்டாக சொல்லணுன்னா அவ்வளோதான். ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தனியாக இந்த கேஸில் பேரிங் பட்டன் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேரிங் மோடுக்கு போகும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு சிவபரணி சிவா சார்கே பார்க்கலாங்க. இவன் ஸ்டைலில் சொல்லலாம்.